ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 days ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடி 18 வேறு வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கான ப்ரீ கிளீனிங் மாதிரி முன்னாடியே கொஞ்சம் பண்ணியிருந்தேன், அது ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட ஃப்ரிட்ஜுமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேங்க, அதுவுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்குங்க. முன்னாடி 2 நாள் வந்துட்டு நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெனஸ்டே அன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் நாள் வெயிலில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் ரொட்டீன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸில் வந்துட்டு டைனிங் ஹாலில் வச்சுருந்தேங்க, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் டைனிங் ஹாலில் வைக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். நான் வந்துட்டு நைட் டைம் தாங்க மேக்ஸிமம் சிங்க்லாம் வந்து வாஷ் பண்ணி விடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்கெட் வந்து அங்கே இருந்து தான் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு போய் டைனிங் ஹாலில் வச்சுட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்கெட் வந்து அங்கேயே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடி அந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கியே நின்றுட்டு அந்த உப்பு கரையுமே அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இந்த உப்பு கரையை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே எடுத்துகிட்டு போய் டைனிங் ஹாலில் வந்து வச்சுருவேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா மாவுமே காலி ஆயிடுச்சுங்க. மாவுக்கு தேவையான அரிசி உளுந்தாலும் ஊற வச்சலாம் தான் ஊற வச்சுட்ருக்கேன். நான் எப்பவுமே மாவு வந்துட்டு 4 நாளைக்கு வர மாதிரி தாங்க அரைச்சி வச்சுக்குவேன். ரொம்ப அதிகமான குவான்டிட்டி இல்லைன்னா வந்து அரைச்சி வைக்க மாட்டேன். அதிகமாக அரைச்சி வச்சாலும் அது ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடுதுங்க. அது இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கிறது இல்லை. அதனால அளவாக வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இப்படி பத்தலினாலும் நான் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுக்குவேன். அரிசி கலையிற தனியுமே வந்து கீழே ஊற்றாமல் வந்துட்டு அப்பப்போ செடிகளுக்கு ஊற்றிட்டு வரப்போ நல்லா பூ பூக்குங்க. நான் வந்து மறந்த மாதிரி கீழே ஊற்றிட்டேன். வீடியோ பார்க்குறப்ப தான் ஞாபகம் வந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடி நாள் வச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே மீதி ஆயிடுச்சு. அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், தாளிச்சிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு எப்போ மாதிரி தாளிப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதை நம்ம டேரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி கை வச்சு நல்லா உதுத்தி விட்டு சேர்க்குறப்ப சாப்பாடுமே நல்லா உதிரியாக வந்து கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மல்லியில் தூவி சர்வ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான தாளிச்ச சாதம் வந்து தயாராகிருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெட்ஷீட்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போடலான்னு தான் போட்டு விட்டுட்டுருக்கேன். ஏன்னா ஆடி 18க்காக இப்போவே வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அதுக்கே ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 2 நாள் முன்னாடி இருந்தே எல்லாம் கொஞ்சம் ஒர்க்காக பண்ணிக்கலான்னு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மிஷினில் போட்டு விட்டதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட வந்தாச்சுங்க. நல்லா சுட தாளிச்ச சாதம் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் வெசல்ஸில் வாஷ் பண்ணுறது இருந்ததுங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தேன், நல்லா வெயில் அடிச்சுட்டு மழையுமே நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. நான் வேறு அவசரப்பட்டு பெட்ஷீட்டில் மிஷினில் போட்டுட்டுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓகே, இப்போ இருந்தாலும் வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு, அதை காய வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து எடுத்து காய வச்சுட்டு இருக்கேன். உள் சைடே 2 கம்பி இருக்குங்க, அங்கேயே வந்து போட்டு விட்டுட்டேன். வெயில் அடிக்குதுன்னு நினச்சி பெட்ஷீட்டு போட்டதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ் கவர் இருக்குது இல்லைங்களா, அதையுமே எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவுமே நல்லா வாஷ் பண்ணலான்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்தனால வாஷ் பண்ணல, சும்மா டஸ்டிங் மட்டும் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா வைப் பண்ணலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இது வைப் பண்ணுறதுக்குமே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக காலின் ஸ்ப்ரே பண்ணி கூட வைப் பண்ணலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு நார்மலான வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருந்தேன். அதுவே நல்லா க்ளீனான மாதிரி தான் இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கவர்லாம் வந்து எடுத்து மேலே போட்டு விட்டுட்டு மேலே வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி நான் கிச்சன் டூர் வரும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓவரால் இந்த வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றா தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாம் ஒட்டுக்காகவும் எடுத்து வைக்க முடியாது. அதனால் இது எடுத்து வைக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்தது. அதனால் பொறுமையாக எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ் மேட் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாஷ் பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டாலும் இது ஓவராக டஸ்ட் ஆயிரும்னு சொல்லி தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேட்லேயுமே வந்துட்டு ஏதோ ஒன்று சிந்திருக்கும் போல் நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டுங்க. அது அப்படியே ரொம்பவே ட்ரை ஆயிருச்சு. அதே மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக போயிருச்சு. இந்த மேட்டை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்திருந்தேன். இது நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுலாம் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃப்ரிட்ஜு உள் சைடு க்ளீன் பண்ணுறதுக்குமே நீங்கள் நார்மலாக வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிங்கனாவே நல்லா சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு உள் சைட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடு டோருமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் டீப் க்ளீனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ பண்ணுறப்போ தான் நமக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்பவே டைம் ஆகிற மாதிரி இருக்கும். வெஜ்ஜீஸில் கம்மியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ள வைக்கக்கூடிய மேட்டுமே எடுத்து வச்சாச்சு. சரி வாங்க பண்ண என்னென்ன திங்ஸ்லாம் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃப்ரீசருக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்டாக இருக்கக்கூடிய ரேக்கில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தயிரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு ரேக் வருங்க, அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மாவு பக்கெட் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இடம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கீழே ஒரு ரேக் வந்துட்டு ரிமூவ் பண்ணி வைக்கிறப்போ தான் எனக்கு அங்கே பக்கெட் வைக்கிறதுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அதனால் அந்த பக்கெட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த ரேக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு கீழே அந்த ட்ரே மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் கிராசரிஸில் வாங்கினேன்னு சொல்லி. அப்போவே வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சதுனால அங்கே வந்து நான் எந்த விதமான க்ளீனிங் ஒர்க்குமே பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த சைடு ரேக்லேயே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 கண்டெய்னரில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாட்டம் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்துட்டு பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே இல்லாதங்காட்டி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிச்ச மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லெமனுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்லேயுமே அந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 4 மேட்ஸ் வரும். இது வந்து நம்ம 4 ரேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஏதாவது கொட்டினாலும் ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது இது வந்துட்டு இந்த மேட் போடுறதுனால அந்த கிளாஸ் எல்லாம் ஸ்க்ராச்சஸ்மே விழாத மாதிரி இருக்குது. இது கூடவே வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வரும். அந்த ஹேண்டிலுக்கான கவருமே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹேண்டிலுக்கான கவர் மட்டும் வந்து 2 பீஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து புதுசாக அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஒன்று மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சதுனால நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் மாவு அரைக்கிற டைமு ஆயிடுச்சுங்க. மாவு அரைச்செல்லாம் தான் அரைச்சிட்ருக்கேன். மாவு அரைச்சே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்ததையுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே வந்துட்டாங்க. அதனால் பிஸியில் வந்துட்டு மாவு அரைக்கிறதையே மறந்தாச்சு. எந்த ஒரு வேலையுமே அது கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் அது கரெக்டாக வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாரம் கேப் இருந்துருச்சுன்னா அது மறுபடியும் பண்ணுறப்போ சோம்பேறித்தனமாகிடுது. எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்லை எல்லாத்துக்கும் அப்படியேன்னு சொல்லி தெரியல. மாவுமே குயிக்காக அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கையோட உப்புமே போட்டு கரைச்சி வச்சிடலாம் தாங்க கரைச்சி வச்சுட்ருக்கேன். ஏன்னா உப்பு போட்டு முன்னாடி கரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா கிரைண்டரையுமே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா சூப்பராக வைப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேயுமே அது தேவையில்லாத வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. அதில் எடுத்து வேறு ஒரு பேக்கில் வச்சலாம் தான் வச்சுட்ருக்கேன். அது கூடவே அந்த யூஸ் பண்ணாத அந்த பழைய கிளாத்ஸுமே வந்து இருந்தது. இது கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி அதுவுமே அது கூட வச்சு எடுத்து செல்ஃபில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த தட்டைப்பயிர் வந்து அப்படியே இருந்தது. இதை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக இதில் குழம்பெல்லாம் வச்சா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக சாப்பிட்றதில்லங்க. அதனால் ஸ்நாக்ஸ் மாதிரியே தான் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தட்டைப்பயிர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா ஒரு சிலது வந்து குயிக்காக வந்துடும், ஒரு சிலது வந்து வேகாதுங்க. அதனால் தட்டைப்பயிரில் வந்து குழம்பு செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது ரெடி பண்ணாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் மதிய சமையலுக்கான டைமே வந்துருச்சுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். மல்லித்தலை மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு அதாவது சட்னி மாதிரி ரெடி பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் எடுக்கலைங்க. வேணா கேளுங்க, நான் வரக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைடு வந்துட்டு புளி ரசம், வெள்ளை சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேங்க. சாப்பாடுமே நல்லா ஏர் பண்ணதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான். வெள்ளை சாப்பாடு, கொத்தமல்லி தலை சட்னி, புளி ரசம் தான். நானும் சமைச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஹஸ்பண்டுமே வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா மதிய சாப்பாடுமே நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். இனி வீடியோ பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே தான் வந்து கண்டினியூ ஆகுது. மதியம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா தட்டைப்பயிறு, அதுவுமே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சுங்க. அதுவுமே செஞ்சிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிறு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலையில் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது குயிக்காக வந்து வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற அந்த தட்டைப்பயிறு இருக்குங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான அளவு மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வரமிளகாய்த்தூள் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா மசாலாவோட பச்சை வாசனையில் போயிட்டு நல்லா குயிக்காக வந்து தயாராகிடுவோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தட்டைப்பயிறு வந்து தயாராகிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லியில் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான தட்டைப்பயிறு வந்து தயாராகிடுச்சுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பயிர் ஐட்டமில் சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்குமே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பில் க்ளீன் பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மார்னிங்லேருந்து அடுப்பில் க்ளீன் பண்ணவே இல்லைங்க. இதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப ஆயிலி ஆகிடும்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு குட்டியாக அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் லைசால் ஊற்றி அது கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு தான் நான் எப்பவுமே அடுப்பில் க்ளீன் பண்ணுவேன். நல்லா நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டீ போடலாம் தாங்க போட்டுட்ருக்கேன். ஏன்னா தட்டைப்பயிறு வேறு நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. அதுக்கு டீ இல்லாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு சைடு வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து தட்டைப்பயிறு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லா சுட சுட தட்டைப்பயிறு
நல்ல ஸ்ட்ராங்கான டீ தான் வந்து சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெளியே அந்த சில் கிளைமேட்டுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த பெட் ஸ்ப்ரெட்டுமே காஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் ட்ரை ஆகலைன்னா வேறு ஒரு செட் எடுத்து வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இதுவே நல்லா ட்ரை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வழக்கம் போல் நைட் டின்னர் ரெடி பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் வேறு வீட்டில் எதுவுமே இல்லைங்க. வாங்க போகலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதனால் கீழே கடை இருக்குது, அங்கே போய்ட்டு தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி பிரியாணி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு நீளவாக்கில் இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் ஒரு ரஃபாக சாப் பண்ண ஒரு 5-6 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தக்காளிலேயே ஃபுல்லாக வந்து பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். அதனால் தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேவையான அளவு மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடுறப்ப மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மசாலாஸ்லாம் வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி விட்டுட்டு இது மூடி போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக மல்லி இலை வந்து தூவிட்டுக்கோங்க. இது கூட புதினா இலை இருந்தாலும் சேர்க்கலாம், அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். சேர்த்து விட்டுட்டு மூடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா சாப்பாடுமே நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக வந்து கிடைக்கும். இப்போ நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி பிரியாணி வந்து சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதுக்கு வந்து ஆனியன் பச்சடி இருந்தாவே போதும், நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் வந்துட்டு ஆனியன் தனியாகவும் தயிர் தனியாகவும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வேணுங்கிறப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட தக்காளி பிரியாணி டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டுட்டு நேரமாக தூங்கியாச்சுங்க. இனி வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கண்டினியூ ஆகுது. அதாவது தேர்ஸ்டே மார்னிங் தான். மார்னிங் வந்து டீ காஃபியில் எதுவுமே எடுத்துக்கலிங்க, டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முன்னே நாள் மாவரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா பொங்கி வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே பொங்கி வந்திருந்தது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து வச்சுட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இட்லியுமே ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் டிஃபன் சாம்பாருக்கான பருப்பு எல்லாமே வேக வச்சுக்கலான்னு சொல்லி தாங்க வச்சுட்டு இருந்தேன். பருப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்குமே ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க, அதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து ப்ளெயினாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைடு வந்து இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா இட்லியுமே எடுத்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அந்த மாவு பக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நல்லா வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இட்லியுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இதை வேறு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சதுக்கப்புறமா சைட் பை சைடு வந்து மாதுளம்பழ ஜூஸ் போடலாம் தாங்க போட்டுட்ருக்கேன். நாங்கள் நார்மலாக டிஃபன் ஐட்டமில் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து டீ காஃபியில் குடிப்போங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்லி தான் மாதுளம்பழ ஜூஸ் போடலான்னு போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு 2 மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 புதினா இலை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் புதினாவும் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இதில் வந்து ஆட் பண்ண முடியல. பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மாதுளம்பழ ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதை நம்ம டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சுங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே சர்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சுட சுட இட்லி, டிஃபன் சாம்பார், மாதுளம்பழ ஜூஸ் தான். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நானும் என்னோடய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பெட்ஷீட், அதெல்லாம் எடுத்து வெயிலில் போடலாம் தாங்க போட்டுட்ருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால பெட்ஷீட்டுமே கொஞ்சம் சில்லுன்னே இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஹீட் ஆகி எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் எடுத்து போட்டு வச்சுட்ருக்கேன். பில்லோஸுமே வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் சில்லுன்னே இருந்தது. அதையுமே எடுத்து ஒரு சேர் போட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. கதவு ஜன்னலாம் நல்லா டீப்
க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக இது வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆடி 18க்குமே கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் வீடுமே நல்லா பெருக்கி விட்டு மாப்புமே பண்ணி விட்டுட்டேங்க. மாப் பண்ணி விட்டதுக்கப்புறமா வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. நானும் வந்து மாப் பண்ணி விட்டுட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் சாமி ரூமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேங்க. சாமி ரூம்லேயுமே வந்துட்டு பெருசாக எந்த விதமான க்ளீனிங் ஒர்க்லாம் இல்லைங்க. ஸோ நார்மலாக க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வத்தி குச்சியெல்லாம் வைக்கிற இடம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் வியாழக்கிழமையான சாய்பாபா சாமி வந்து ரெகுலராகவே கும்பிட்டுட்டு வருவாங்க. அதனால் சாமியுமே கும்பிட்டாச்சு. ஸ்வீட் ஒன்று மட்டும் தான் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீக் நல்லா சிம்பிளாகவே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீக் 3 நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விசேஷமான நாள் தான். ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடி அமாவாசை. அதனால் கண்டினியூஸாக 3 நாள் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஒரே நாளெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சாமிலாம் நல்லா திருப்திகரமாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் மதிய சமையல் செய்யலான்னு சொல்லி தாங்க வந்துட்டேன். மார்னிங் வச்ச சாம்பார் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதை சூடு பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் மதிய சமையலுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஹஸ்பண்டுமே மதியம் லஞ்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு மட்டும்தான். அதனால் மார்னிங் வச்சு இட்லியுமே இருந்ததுங்க. அதை வச்சு அப்படி இட்லி உப்பு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. மதிய லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான மெனுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.